Hi Darmies, எப்படி இருக்கீங்க? I'm Aarthi. Today is very special day because my best ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. அது வேறு யாரும் இல்லைடா, நம்ம ரூபிக்கு தான். ஜிகோ க்ளவர்ஸ்க்கு நிச்சயமாக வந்து ரூபியை தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவன் ஒரு எஃப்எஃப் கிரியேட்டர் தான். ஸோ அவளுக்கு தான் டுடே பர்த்டே. ஸோ ரூபிமா, ஹாப்பி பர்த்டே டி. எப்போவுமே சந்தோஷமாக இரு. உன்னோட அந்த ஸ்மைல், அதை வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் நீ விட்டு கொடுத்துடாத. ஏன்னா வந்து நீ பேசும்போதாக இருந்தாலும் சரி, நீ சிரிக்கும் போதாக இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப உனக்கு ஒன்று பிடிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே வந்து உன்னுடைய அந்த ஸ்மைலை யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாத. அண்டு உனக்கு கஷ்டமாக இருக்கா, உனக்கு ட்ரை பண்ணணும் போல் இருக்கா, நீ அங்கேயே வந்து அழுந்து தீத்துரு. ஏன்னா நம்ம வந்து மனசில் வைக்க தான் வந்து அது இன்னும் வந்து ரொம்ப பெயினாக நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் வந்து நம்ம அங்கேயே வந்து அதை ட்ரை பண்ணி வந்து தீர்த்துட்டோன்னா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதை தான் நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, அதுலேருந்து தீர்த்துருங்க. அதை வந்து மனசில் போட்டு பூட்டி உங்களை வந்து இன்னும் ஹர்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை வந்து மைண்டுக்கு எடுக்காதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம். அண்டு ரூபிமா, உனக்காக தான் வந்து இந்த எஃபர்ட்டை நான் போடுறேன். உனக்கு இந்த எஃப் பிடிக்குமா அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நீ வந்து பார்த்துட்டு எனக்கு சொல்லு என்ன. இந்த எஃப்பை ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ரிவ்யூ கொடுத்துரு. உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லு. அதே மாதிரி உனக்கு வந்து நான் பண்ணித்தரேன். அண்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, பிகாஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டுடே. அதனால வந்து எனக்கு ஒரு மாதிரி பேச்சு வரல அவகிட்ட பேசுகிறதுக்கு, பிகாஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ நீயும் நான் சொன்ன மாதிரி வந்து சந்தோஷமாக இரு, ஃபீல் பண்ணாத, இதை பற்றி யோசிக்காத, ஒர்க்குன்னு இருக்காத, ஹெல்த்தை பார்த்துக்கோ, ஓகேவா? ஸோ ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன், ரொம்ப போயிடுச்சு விஷஸ். ஸோ டுடே ஜிகுக்கு ஒரு நியூ எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஃபோடைய நேம் வீடே பிரியாது. ஸோ வாங்கடா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அந்த டைம் அந்த ரூமுக்குள்ளே 2 பர்சன் அப்படியே வந்து என்டர் ஆகுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டேயும் காயும் தான். ஸோ வந்து படுத்துருக்கு நம்ம ஜேகேவை தான் அப்படியே போட்டு ஹெல்ப் ஆடுறாங்க. டீ மச்சான் எழுந்துடுறா, டைமப்பாடா, என்னம்மா தூங்கிட்டு இருக்க, எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹெல்ப் ஆட்டேன். இந்த பக்கம் நம்ம ஜேகேவா, டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, கொஞ்ச நேரம் தூங்க விடுங்கடா அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, இந்த பக்கம் நம்ம டே தான், எனக்கு தூங்க விடணுமா, அதெல்லாம் முடியாது, சீக்கிரம் எழுந்துடுடா, டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி டே சொல்கிறாங்க. நம்ம டேயும் காயும் நம்ம ஜேகேவை தூங்கவே விடலை, எழுந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம ஜேகேவை தூங்க விடாமல். இப்போ நம்ம ஜேகே தான், டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, ஒரு 5 minutes தூங்க விடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நம்ம காய் தான், என்னது 5 minutes, அதெல்லாம் முடியாது, சீக்கிரம் எழுந்துருக்கா மாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை போட்டு எழுப்பாட்டுறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான், டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் கூட தூங்க விடாமல், நேற்று நைட் போட்ட பீக்கில் முடியலடா மச்சான், சத்தியமாக எழுந்திருக்க முடியல, ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாங்க. அப்போ இங்கே காய் தான், ஆட்டா பாவி, நைட்டு நம்ம கூப்பிடும்போது வர முடியாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் தனியாக சரக்கு அடிச்சிருக்கியே, நீலாம் ஒரு ஃப்ரெண்டாடா அப்படின்ட்டு சொல்லிட்டு காய் வந்து திட்டுறாங்க. இப்போ நம்ம டே தான், டே பைத்தியம், அவனை எழுந்திருக்க வைக்க சொன்னால் நீ என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி டே கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் தான், அதெல்லாம் முடியாது, இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா, நமக்கு தெரியாமல் நைட்டு தனியாக சரக்கு குடிச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம காய் வந்து சொல்கிறாங்க. அப்போ டே தான், இப்போ என்ன உனக்கு சரக்கு தானே வேணும், நான் நைட்டு வாங்கி தரேன், ஃபெஸ்டிவல் எங்கேயாவது ஹெல்ப்பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி டே சொன்னதும் நம்ம காய் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை அப்படியே தொல்லை பண்ணுறாங்க. ஒரு வேளை 2 பேரும் சேர்ந்து நம்ம ஜேகேவை தொல்லை பண்ணி அவர் எப்படியோ வந்து ஃப்ரெஷ்ஷப்பாக வந்து அனுப்பிடுறாங்க. நம்ம ஜேகேவா பாதி தூக்கத்தோடு அப்படியே வந்து போகிறாங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக. இப்போது நம்ம காய்தா வெளியேன்ட்டு, சேச்சா இவனை மேய்க்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம காய் சொல்ல, நம்ம டே பார்த்துட்டு உன்னை தான் உன் பொண்டாட்டி மேய்க்கிறா, அப்போ உனக்கு என்ன சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம டே சொல்கிறான்.
இப்போ நம்ம காய் தான். அவள் எங்கடா என்ன மேய்க்கிறா, அவளை தான் நான் மேய்க்கிறேன். அவள் கூட ஒவ்வொரு நாளும் செத்து பொழிக்கிறது தான் என் வேலையாக போச்சு. ஏன்டா மேரேஜ் பண்ணணும்னு இருக்குடா அப்படின்ற மாதிரி நம்ம காய் சொல்ல நம்ம தான் ஏன்டா அப்படின்னு கேட்குறான். வந்தா எப்போ பார்த்தாலும் நோய் நோய் நோயின்னு ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்கிறது. இதை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறான். அங்கே போகாத இங்கே போகாத, அதை பண்ணாத இதை பண்ணாத, எப்போ பார்த்தாலும் நொய்யின்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ தான் என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ நம்ம காய் தான் ஆமாண்டா அவத்தோட தாங்க முடியல, ஏன்னா மேரேஜ் பண்ணோன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி காய் சொல்கிறாங்க. நம்ம டேயால் சிரிப்பு அடக்கவே முடியல. அவருக்கு அவ்வளோ சிரிப்பு வருது. அந்த டைம் நம்ம ஜெயிக்க ஃபுல்லாக அப்படியே ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம காயை இங்கே அப்படியே புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம காயை பார்த்து நம்ம ஜெயிக்க தான் இவன் எப்படி புலம்பிட்டு இருக்கான், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம தான் அப்படியே சிரிச்சுட்டு அதுவா மச்சான் எனக்கு அவன் பொண்டாட்டி சொல்ல தாங்க முடியலையா, அதுதான் புலம்பிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. காய் அப்படியே வந்துட்டே முறிச்சு பார்க்க இந்த பக்கம் ஜெயிக்கேதான் அவனே இப்படி புலம்பிட்டு இருக்கான், நீ ஏன்டா அவனை பார்த்து சிரிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயிக்க கேட்குறாங்க. நம்ம தான் மச்சான் உனக்கு தான் அவனை பார்த்து தரும் இல்லை, மேரேஜுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ண அப்படின்னு அதுதான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பொண்ணு எடுக்கிட்டாலும் அனுபவிக்கிறான், விடா மச்சான் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறாங்க. நம்ம காய் தான் இப்போ அப்படியே முறைச்சி பார்த்துட்டு பேசுடா பேசு, உனக்கும் மேரேஜ் ஆகும்ல, அப்போ நான் வச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம காய் சொல்கிறாங்க. நம்ம டேயும் பார்த்துட்டு வச்சுக்கோ சரி மச்சான் நம்ம போகலாமா அப்படின்ட்டு கேட்க நம்ம ஜெயிக்கவும் எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன மறந்துட்டியா, எனக்கு உங்கள் அம்மாவோட ஃபீனர் டேடா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜெயிக்கும் இப்போ தான் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஞாபகம் வருது. இப்போ ஜெயிக்கே தான் சாரிடா நேற்று நைட்டான ஞாபகம் வந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் மறந்துருச்சு. சரி வா நம்ம போய் செய்ய வேண்டியதெல்லாம் போய் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம ஜேக்கே சொல்லிவிட்டு அந்த ரூம்லேருந்து அப்படியே வெளியே போகிறாங்க. ஸோ வெளியே போகும்போது நம்ம ஜேக்கோட அப்பா தான் ஜேகே அப்படின்ட்டு கூப்பிட நம்ம ஜேக்கே அப்படியே பார்க்குறான். உனக்கு அவங்க அப்பா பார்த்ததும் எதுவுமே பேசலை, அப்படியே வந்து ஹெட் டவுன் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே வந்து இருக்கான். ஸோ நம்ம ஜேக்கோட அப்பா தான் எங்கே போகிற, அது வந்துப்பா இன்னைக்கு அம்மாவோட ஃபினரல் டே அப்படின்ட்டு ஜேக்கே ஒரு மாதிரி தாங்கிட்டே சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா தான் ஆமாம்ல இன்னைக்கு அவள் ஃபினரல் டே இல்லை, நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஜேக்கோட அப்பா சொல்ல நம்ம ஜேக்கை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அவங்க அப்பாவை. பிகாஸ் அவருடைய ஒய்ஃபோட ஃபீனரல் டே கூட அவருக்கு வந்து ஞாபகம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு இருக்காங்க. அதனால் ஜேக்கி அவங்க அப்பா ஒரு மாதிரி பார்க்குறாங்க உடஞ்சி போயிட்டு. இப்போது நம்ம ஜேக்கோட அப்பா தான் ஆமாம் இப்போ உங்கள் அம்மாவோட கலருக்கா போகிற அப்படின்னு கேட்க நம்ம ஜேக்கவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டை மட்டும் ஆட்டுறாங்க. அப்போது நம்ம ஜேக்கோட அப்பா தான் சரி உங்கள் அம்மாவோட கலருக்கு போயிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கும் போ அப்படின்னு சொல்ல நம்ம ஜேக்கி எதுக்கு அப்படின்ற மாதிரி பேசி பார்க்குறாங்க. என்ன பார்க்குற, என்ன தான் சொல்கிறேன், எனக்கு ஆஃபீஸில் ஒரு பெரிய ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் நீ தான் கம்பெனிக்கு போகணும், எனக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. ஸோ அதனால் கம்பெனிக்கு போக முடியாது. ஸோ இன்றைக்கி நீ தான் கம்பெனியை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஜேக்கோட அப்பா சொல்கிறாங்க. இதில் நம்ம ஜேக்குக்கும் சுத்தமாக விருப்பமே இல்லை. அவங்க அப்பா கிட்ட அது வந்துப்பா என்னால் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போக முடியாது, ஏன்னா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜேகே நான் தான் சொல்கிறேன்ல இன்றைக்கி நீ கம்பெனிக்கு போய் தான் ஆகணும்னு, ஏன்னா இன்றைக்கி கம்பெனியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை நீ தான் பார்த்துக்கணும். நானும் வெளியூர் வேலை விஷயமா போகிறேன், அதனால் நீ தான் இந்த வேலையை பார்த்துக்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேக்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜேக்குள்ள சுத்தமாக விருப்பமே இல்லை. அது வந்துப்பா அப்படின்னு என்னமோ சொல்ல வரத்துக்குள்ள பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜேக்கே அப்பா தான் சொல்கிறாங்கல்லப்பா அதே மாதிரியே ஆஃபீஸ்க்கு போய் வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம். யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஜேக்கோட ஸ்டெப் மதர் தான். பிகாஸ் நம்ம ஜேக்கோட அப்போட செகண்ட் ஒய்ஃப்டா அது. ஸோ அவங்க தான் அப்படியே வராங்க ஸ்டெப்பில் இறங்கிட்டு.
என்ன ஜெயிக்க பார்க்குற? அப்பா சொன்ன மாதிரி இன்றைக்கி நீயும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வாயேன் அப்படின்ட்டு சொல்லுறாங்க. நம்ம ஜேகேவும் அப்படியே அவங்கள பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. பிகாஸ் அவங்களுக்கும் நம்ம ஜேகேக்கும் செட்டே ஆகாது. ஸோ அதனால் நம்ம ஜேகே அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுடைய ஸ்டெப் மதரை. ஸோ நம்ம ஜேகேவுடைய அப்பா தான், ஜேகே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து அப்படியே சொல்லிட்டு போக நம்ம ஜேகே தான், அப்பா ஒரு நிமிஷம், இன்றைக்கி அம்மோட ஃபீனர் டே, நீங்களும் எங்கூட வந்துட்டு அப்புறமா போகலாமே அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். அவங்க அப்பா ரொம்பவே கேர்லெஸ்ஸா, இல்லை ஜேகே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு, நான் போகணும், எனக்கு ரொம்ப ஒர்க் இருக்குது, எனக்கு டைம் கிடைக்கிறப்போ போய்க்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு போக நம்ம ஜேகே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஜேகேவோட அப்பா தான், ஜேகே நான் தான் சொல்கிறேன்ல நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ரொம்ப ரஃபாக அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் அவங்க அப்பா அவருடைய ஒய்ஃபோட திட்டி அப்படின்ற ஒரு இதே இல்லை, ஒரு மாதிரி அன்லெஸ்ஸாக நடந்துக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஜேகேக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அப்படியே ஒட்டஞ்சு போயிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஐஸ்லேருந்து லைட்டாக வந்து டீஸெல்லாம் வந்திருக்கு. ஒரு பக்கம் கோவமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ அதை அப்படியே வந்து கையெல்லாம் முறுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் அவங்களுடைய ஸ்டெப் மதர் தான் அப்படியே திரும்பி ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாங்க வேணும்ன்ட்டே. நம்ம ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வருது அவங்களை பார்க்கும்போது. அவங்க சும்மா இல்லாமல் அஜோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஜேகேட காதில் படுற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டே போகிறாங்க அங்கேருந்து. நம்ம ஜேகேக்கா ரொம்ப கோவம் வருது. அப்போ நம்மகிட்டே என்ன பண்ணுறான், எப்படியே இருந்தால் கோவமாகவே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஜேகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கழிச்சு இப்போது நம்ம ஜேகே அப்படியே காயெல்லாம் தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே ஜேகேடைய அம்மாவோடைய அந்த கல்லறைக்கு போயிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே அவங்களுக்காக அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகேயோட ஐஸ்லேருந்து அப்படியே டேஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா அந்த மாதிரி பண்ணுறாங்களே, நம்ம லைஃப் இப்படி இருக்கே அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அந்த கலரையே பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம டே தான் அப்படியே சமாதானம் படுத்திட்டு அங்கேயும் தான் கூட்டி வராங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் ஒரு சின்ன சர்ச் இருக்குது. நம்ம ஜேகே எல்லாம் அப்படியே வந்து அந்த சர்ச்சுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வராங்க. அந்த டைமு நம்ம ஜேகேக்கு ஒரு ஃபோன் வருது. ஸோ ஒரு பேசிகிட்டே அங்கேருந்து அப்படியே நடந்து போகிறாங்க. அந்த டைம் நம்ம ஜேகே பார்க்காம ஒரு பர்சன் மேலே அப்படியே இடிச்சிடுறாங்க. பாவம் அந்த பர்சன் அவங்க கையில் இருந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் அப்படியே வந்து கீழே கொட்டிடுச்சு. நம்ம ஜேகே அப்படியே ஃபோன் பேசிகிட்டே அப்படியே வந்து இடிச்சிடுறாங்கல்ல. ஸோ நம்ம ஜேகே வந்து சாரி அப்படின்ற மாதிரி மட்டும் நார்மலாக சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அந்த பர்சனுக்கா ரொம்ப கோவம் வருது. ஏன்னா அவர் பாட்டுக்கு வந்து அப்படி இடிச்சிட்டு என் ஐஸ்கிரீம் எல்லாம் கீழே கொட்டிட்டு சாரின்னு மட்டும் சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ரொம்பவே கோவமாக நம்ம ஜேகேவை டேய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறாங்க. நம்ம ஜேகேவும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பிகாஸ் அவர் ஃபோன் பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஜேகே வந்து டே சொல்லி கூப்பிடுவோம். அவர் ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்ன அப்படின்ற மாதிரி அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. நம்ம பிகாஸ் அந்த பர்சன் வந்து வேறு யாரும் இல்லை, ஜிமன் தான். ஸோ ஜிமன் ரொம்பவே கோவமாக அப்படியே ஜேகே முன்னாடி வந்துட்டு உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு வந்து இடித்த என்னோடய கையிலேருந்து ஐஸ்கிரீம் எல்லாமே கொட்டிட்டு நீ பாட்டுக்கு சாரின்னு சொல்லிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் ரொம்பவே கோவமாக கத்துறாங்க. பிகாஸ் இப்போ தான் நம்ம ஜேகேக்கு தெரியும் அவன் கையிலேருந்து ஐஸ்கிரீம் எல்லாம் கொட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா கீழெல்லாம் ஐஸ்கிரீம் வந்து கொட்டி கிடக்குது. ஸோ நம்ம ஜேகே வந்து பார்த்துட்டு சாரி நான் வந்து பார்க்கல, தெரியாமல் வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம ஜிம்மன் தான் நீ சாரி சொன்னால் சரியாக போயிடுமா, நீ பாட்டுக்கு சாரி சொல்லிவிட்டு அப்படியே போகிற, என்னோடய ஐஸ்கிரீம் எல்லாம் கொட்டி போச்சு தெரியுமா, என்னோடய ஃப்ரெண்டோட ஐஸ்கிரீமும் கொட்டி போச்சு அப்படின்ற ஒரு மாதிரி க்யூட்டாக பேசுகிறாங்க. நம்ம ஜேகே இப்போ தான் நம்ம ஜிம்மனை நோட்டே பண்ணுறான். அப்படியே ஜிம்மன் அப்படியே இன்ச்சாக பார்க்குறான். பிகாஸ் நம்ம ஜிம்மன் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பாரு. ஸோ அவரோட லிப்ஸுக்கு மேலே லிப்ஸுக்கு கீழே அப்படி எல்லாமே வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் பட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மன் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கான் அந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாத்தையும். ஜேகேவும் ஜிம்மன் அப்படி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜிம்மன் இவன் எப்படி பார்க்குறத பார்த்துட்டு என்னதை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ளோஸ்அப்பில் போகிறான். ஸோ க்ளோஸ்அப்பில் போகும்போது கால் ஸ்லிப் ஆகி அப்படியே வந்து ஜேகே மேலே விழுந்துடுறான்.
தான். ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூம் போடுறேன். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும் பிகாஸ் எனக்கு ஃபீவர், அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் பார்ட் ஜூம் போடுறேன்டா அடுத்தடுத்து. ஸோ ஓகேடா, பாய், ஸ்வீட், டேக் கேர்.